friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சடிங்க. பச்சடியில நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல ஸ்பெஷலா கேரளால ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பச்சடி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பச்சடி என்னன்னு பாத்தீங்கன்னா பைனாப்பிள் பச்சடி. வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேன்ல பொடியா கட் பண்ண அன்னாச்சி பழத்தை ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம். அன்னாச்சி பழத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அதோட ஸ்வீட் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு தண்ணி தேவைப்படும். அந்த அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். அன்னாச்சி பழம் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, பைனாப்பிள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். நான் ஒரு 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம சப்போஸ் ரொம்ப புளிப்பாக பைனாப்பிள் இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களை டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னேன். சர்க்கரை கொஞ்சம் பைனாப்பிளோட நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப்பு தேங்காய் தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப்பு வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் கொஞ்சம் வேக வைக்கலாம். சர்க்கரையும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி பைனாப்பிளோட நல்லா வெந்து வரும். ஸோ நல்லா வேக வைக்க இதோட தண்ணி அளவு கொஞ்சம் நல்லா குறைஞ்சி வரும். பாருங்க, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றினதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஒன்ஸ் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பைனாப்பிள் கொஞ்சம் கூலானதுக்கு அப்புறம் நம்ம 1 கப்பு தயிர் சேர்க்கணும். ரொம்ப சூடாக இருக்கும்போது தயிர் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்க்கணும். தயிர் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. அதனால நீங்கள் எப்பயுமே பச்சடி பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிவிட்டு கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி பார்த்துட்டு தயிரை சேர்த்துக்கோங்க. இப்போது பைனாப்பிள் பச்சடிக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த தாளிப்பை நம்ம பைனாப்பிள் பச்சடியோட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பைனாப்பிள் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். சூப்பரா பைனாப்பிள் பச்சடி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு நான் டிஷ்ல தயிர் சேர்த்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தயிர் வேணாம்னா தேங்காவை கொஞ்சம் அதிகமா அரைச்சு ஊத்திக்கோங்க. நீங்களும் உங்க வீட்டுல மறக்காம செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்ப அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணுங்க. டைரக்டா மெசேஜும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃபரெண்டான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.